Welcome back to my channel Simply Subha Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோங்கிறது thumbnail பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி vlog தான். அபிஷேகம் இருக்கு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் காரியம் பண்ணணும் அதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணி தரேன். கண்டிப்பா ஒரு விஷயத்த பாசிட்டிவா நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்மளையும் பாசிட்டிவிட்டி அப்ரோச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கான ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படிங்கிறது வீடியோட எண்ட்ல நீங்க பார்க்கும்போது என்னோட வீடியோக்குள்ள போயிடலாம். திரும்ப சீடையை உடைச்சி முறுக்க உடைச்சி ப்ரீவியஸ் வீடியோலேயே ரெசிபி ஷேர் பண்ணிட்டீங்களே சுபா, திரும்பி ஏன் காமிக்கிறீங்க அப்படின்னா, அட்டகாசம்னா அட்டகாசம் அல்டிமேட்டாக வந்தது இந்த தடவை முறுக்கண்டு சீடை. இதை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாளே ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எப்போதும் அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் பண்ணுவேன் காலையிலேருந்து. அதுக்கப்புறம் அபிஷேகம் சாயந்தரம் இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் தைக்க வேண்டிய வேலை. ஸோ ரொம்ப அந்த டே ஃபுல்லும் வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும்னு நாள் பண்ணிவிடுவோம் சாயந்தரமாக. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே மார்னிங் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் இன்வைட் வேறு இருந்தது. அது எங்கே என்ன அப்படிங்கிறத வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முறுக்க பண்ணி எடுத்தோடனே எனக்கு சூப்பராக வந்துடுது அப்படின்னோடனே ரெசிபி, ஐயோ இதை நாளைக்கு ஷேர் பண்ணால் யாருக்கு பிரயோஜனப்படும், இப்பயே உட்காந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராத்திரி 6, 10, 11 போயிட்டே இருக்குது. எடிட்டிங்கில் வந்து அவ்வளோ டைம் இழுத்துட்டே இருந்தது. கடைசியாக 11:30 அப்லோடும் பண்ணினேன். இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறியே அப்படின்னு யூடியூபே சொல்லித்து, இருந்தாலும் பரவாயில்ல அப்லோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணது. அவ்வளோ பேர் அதை ட்ரை அவுட் பண்ணி சூப்பராக வந்ததுப்பா அப்படின்னு மெயில் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போட்ட உழைப்பு பலன் கிடச்சிது அப்படின்னு. ஸோ அது வந்து நன்னா வந்த உடனே நான் ஹாப்பி ஆகிடுவேன். ஏதாவது சரியாக வரலன்னா பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி. சரியாக சூப்பராக இருந்தது அப்படின்னா அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 டம்ளர் போட்டுமா, அரிசி உரைக்கட்டுமா, இன்னும் கொஞ்சம் முறுக்கு பண்ணிட்டுமா அப்படின்னு ஓவர் ஹைப் ஆகிடுவேன். பட் என் ஹஸ்பண்ட் போதுமா நீ பண்ணது படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். கிருஷ்ண ஜெயந்தி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால அப்பாடான்னு இருந்தது. ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறது இருந்தது. அதை தாண்டி இப்போ தான் வரலட்சுமி நோம்புக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்தது இல்லையா. ஸோ அதனாலேயும் என்னமோ என் ஹஸ்பண்ட் வந்து ஐ அட் யுவர் சர்வீஸ், என்ன வேலையெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லு, நான் இன்றைக்கி ஃபுல் டே வீட்டில் தான் இருக்க போகிறேன், எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொன்னாவே நமக்கு ஒரு பெரிய தெம்பு வந்துடும். அதை மீறி பசங்களுக்கும் லீவு, சஹானாக்கு லீவு, வீட்டில் தான் இருந்தால். பையனுக்கு அன்றைக்கி யூனிவர்சிட்டியில் ஏதோ ஃப்ரெஷி வீக்கெண்ட் மாதிரி இருந்தது அப்படிங்கிறனால அந்த ஈவெண்ட்டுக்கு போயாச்சு. இந்த கோலம், இந்த பாதம் போடுறது, இது எல்லாமே வந்து சின்ன வயசில் நான் வந்து வாசல்லேருந்து எனக்கு வரதோ வரலையோ நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பேன். அது வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இந்த வருஷம்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்லலாம் சஹானாக்கு. அவள் வந்து எதுக்கு இப்படி குனியணுமா, இந்த தட்டை யார் ஹோல்டு பண்ணுவா, இந்த டாட்டையும் நானே வைக்கணுமா அப்படிலாம் கேட்டுட்ருந்தான்னு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நான் பண்ணி இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நம்ம கூட இருந்து அதை சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவங்களோட அதில் பண்ணுற ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே இந்த தட்டியும் நீயே பிடி, நீயே தான் பாதமும் போடணும், அந்த ஃபிங்கர்ஸும் நீ தான் வைக்கணும்னு சொல்லிட்டேன். பட் அவளோட மெத்தடில் எப்படியோ ஒன்று பண்ணின்னு இருந்தா அது வந்து ஈஸியாகவே முடிஞ்சுது அந்த வேலை. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் சில விஷயங்கள் வந்து விட்டுடணும் அப்படிங்கிறது. ரொம்ப இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது வந்து அவங்களோட வழியில் நடக்காது, நம்மளோட வழியிலே தான் நம்ம அதை நடத்தின்னு இருப்போம் அப்படின்னு. ஸோ அந்த வேலை வந்து உண்மையாக ரொம்ப டயரிங்காக தான் ஆகும், அதை குனிஞ்சு போடுறது. இந்த வருஷம் அவள் எடுத்துட்டதுனால எனக்கு அந்த பார்ட்டில் பெரிய ஒரு ரிலீஃப் இருந்தது. ஸோ அழகாக அவளுக்கு வந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தான்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாதத்தை எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக எல்லா பாதத்துக்கும் ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு இருந்தா. எப்போதும் சந்தனம் இழைக்கிறது சஹானாவோட வேலை, அந்த வேலையை நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சமையல் பார்ட்டில் நான் ஃபோக்கஸே பண்ணலை. இந்த மாதிரி எந்த பண்டிகை வந்தாலும் சமையல்னு அதுக்கே நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு காய் பண்ணிட்டேன், சாதம் வச்சேன், அதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல் இருந்தது, அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்குன்னு வச்சுட்டேன். மற்றபடி அபிஷேகத்துக்கு நம்ம என்னெல்லாம் வேணுமோ பொறுமையாக எடுத்து வைக்கலான்றது மாதிரியும். நைவேத்தியம் ஆல்ரெடி முறுக்கு, சீடை, அப்புறம் வெண்ணெய், அவல், தயிர், பால் எல்லாமே இருந்தது. ஸோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். பாயசம்னு இழுத்து விட வேண்டாம், ஏன்னா எல்லாமே சுகர் நம்ம தான் திருப்பி சாப்பிட வேண்டியதாக இருக்குங்கிறதும் இருந்தது.
கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. சமையலும் ரெடி ஆயாச்சு. அத தாண்டி அபிஷேகத்துக்கு எல்லா இதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் நான் இந்த தடவை பண்ணிடுறேன், நீ எடுத்து எடுத்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அபிஷேகம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபீல் எப்போதுமே. நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணிப்பீங்க. சுவாமியை வந்து நம்ம தொட்டு பண்ணுறது அது மட்டும்தான். அவ்வளோ க்ளோஸாக நம்ம ஒரு அங்கமாக தொடுறது அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி பூ போடுறதோ இல்லை ஒரு தீபாராதனை காட்டுறதோ நம்ம தள்ளி இருந்து தான் பண்ணுவோம். அதனால ஒரு க்ளோஸ்னஸ் ஃபீல் பண்ண முடியும், ஒரு க்ளோஸ் கனெக்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமாக வச்சுருக்கான்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ இத்தனை நாள் உங்களுக்கு அது ஃபீல் ஆகலைனாலும் இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். இவர் இந்த வருஷம் அவர் எடுத்துட்டதுனால இருந்தாலுமே அலங்காரம் நீ பண்ணிவிடு, எனக்கு அதெல்லாம் வராது சரியா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் ஓகேன்றது. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுல நடந்த கிருஷ்ண ஜெயந்தி அபிஷேகத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே எங்கே கிளம்பி போனேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். विष्णु प्रचोदयात्।
வருஷம் வந்து ட்ரெஸ்ஸும் தைக்கிறது வழக்கமாக இருக்கும். இந்த தடவை பிருந்தாவனம் போயிட்டு வந்ததுனால நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் புதுசாகவே இருந்ததுனால சரி அதெல்லாம் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். எப்போதும் என்ன பண்ணுவேன்னா ஹனிஃபால் அந்த 1 இயர் ஓல்டு குழந்தைக்கான ஒரு பாவாடை கிடைக்கும். $10 $15 பட்டு நல்ல பட்டில் கிடைக்கும். அதை வந்து வாங்கி எல்லாருக்கும் பாவாடை அந்த வேஷ்டி இதெல்லாம் தைச்சதுக்கப்புறமா எங்கள் மாமியார் ஆத்துலேயும் வந்து ராதா கல்யாணம் நடக்கும் இந்த டிசம்பரில். ஸோ அந்த கிருட்டா ராதைக்கும் வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போவேன் தைச்சு. ஸோ அதனால் ஒரு மாதிரி எல்லாருக்கும் தைக்கும்போது அந்த பாவாடையோட அந்த துணியோட அளவு சரியாக இருக்கும். கொஞ்சம் சர்ப்ளஸாகவே இருக்கும். இருந்தாலும் நமக்கு பிடிச்ச கலரில் அந்த ஒரு மாம்பழ கலரில் அண்ட் அரக்கு பார்டர் இல்லை லோட்டஸ் பிங்க்கில் ஒரு ப்ளூ பார்டர் அப்படி வாங்க முடியும். அது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த பூஷணம்லாம் போடுறோம் இல்லையா, நெக்லஸ் ஹாரம் போடும்போது அது ரொம்ப எடுப்பாக தெரியும். பட் ஆனால் யாராத்துலையாவது இந்த மாதிரி சமிக்கி ஒர்க் போட்ட ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னா நான் பார்த்துட்டு நினச்சிப்பேன் நம்ம இப்படி வாங்குறதே இல்லை, நமக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு. பிருந்தாவனம் போகும்போது இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருந்தது. இது ரொம்ப அழகாக இருக்குது, இது நம்ம வாங்கி போடணும்னு நிறையா வாங்கியிருந்தேன். ஆனால் அது போடும்போது எனக்கு வந்து அந்த பட்டை தச்சு போடும்போது கிடைக்கிற ஃபீல் வந்து இதில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே போட வேண்டாம், நகை எதுவுமே போட வேண்டாம். அதுலேயே அவ்வளோ சமிக்கி ஒர்க் இருக்கும். போட்டாலும் பெருசாக எடுப்பாக தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு விதம் அப்படின்னு நினச்சிட்டேன். அடுத்த தடவை விடாமல் அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டேன். ஸோ இப்போ எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை என்ன அப்படின்னு கேட்டிருந்தா யாரோ, இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடியே சொன்னிங்கன்னா நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ஸ்பெஷல் பூஜை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறது இருக்கும். நார்மலாக டெய்லி பண்ணுற பூஜை என்னவோ, விக்கிரகம் ஆற்றுல இருக்குன்னா பண்ணுவோம் இல்லையா, அந்த இது பண்ணுறது இருக்கும். டெய்லி பூஜை எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணேன். ரொம்ப யோசித்து ஷேர் பண்ண வீடியோ அது. நிறைய பேருக்கு அது தேவைப்பட்டுதுன்னா நீங்கள் அதை ப்ளே பண்ணிகிட்டே அப்படியே பண்ண ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேயில். அதை ஃபாலோவும் பண்ணுறேன் சுபா அப்படின்றதெல்லாம் எனக்கு மெசேஜஸாக வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் நான் வந்து ஒரு ப்ராப்பர் கைடாக இருப்பேனா அதில் அப்படின்னு யோசித்து தான் அதை வேண்டான்னு ரொம்ப நாள் யோசித்தேன். ஆனால் வந்து திரும்ப கேட்டதுனால அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் கிழமையில் அதை ப்ளே பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பண்ணலாம். ஸ்பெஷல் பூஜை ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. இதை தாண்டி கிருஷ்ண ஜனனத்தை வந்து பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுவாள், பாகவதத்துலேருந்து படிக்கிறது அப்படின்னு. ஸோ அது மாதிரியான சில ப்ரொசீஜர்ஸ் சில பேருக்கு வழக்கமாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நார்மல் பூஜை நைவேத்தியம் அவ்வளோதான். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஓவர் ஆகிடும். भगवद्गीता भागवतातितपठनैरन्यैश्च सज्जनप्रेमिकसङ्ख्येनैवं सन्ततनाम स्मरणेन धन्योऽहं किल धन्योऽहम्। कृष्णभक्तिप्रजायते तमेव करुणासिन्धुं सद्गुरुं शरणं भजे। कृष्णप्राणप्रियतमं कृष्णप्रेमस्वरूपिणीं कृष्णाभिन्नसां देवीं राधिकां प्रणमाम्यहं। प्रेमवात्सल्यभावेन भक्तानुग्रहकातरं ब्रह्मादिभिः सेव्यमानं फलं भजे। नीलामुदश्यामलाय पीताम्बरधराय च हरिचन्दनलिप्ताय गोविन्दायास्तु मङ्गलं। जय गोविन्द जय हरि गोविन्द। நல்லபடியாக பூஜை எல்லாம் ஆனதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே இங்கே சிங்கப்பூரில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஸ்ரீ கிருஷ்ணா மந்திர்லேருந்து ஒரு இன்வைட் வந்திருந்து. ரொம்ப நாள் முன்னாடியே வந்தது. இந்த மாதிரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு அங்கே வந்து அபிஷேகம்லாம் நடக்கும், அதுக்கு வந்து நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோன்னு.
பட் நான் அது நார்மலாக ஃபார்வர்டட் ஒரு இன்வைட் தானே அப்படின்னு விட்டுட்டேன். பட் அவங்க திரும்பி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வில் சென்ட் யூ த விஐபி பாஸ். நீங்கள் வந்து அந்த கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கால் நமக்கு வருது அப்படின்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் காலையிலேருந்து வேலைகள் முன்னாடியே முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் கிளம்பி போனோம். இப்போ என் நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது, என் ஹஸ்பண்டும் ஒன்றும் வச்சுட்டே வரல, சாதாரண பொட்டு தான் வச்சுட்டுருப்பேன். அந்த க்யூ வந்து அவ்வளோ தூரம் அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ க்யூ இருந்தது. க்யூவில் போய் ஒரு பேக்கில் லாஸ்ட்டாக போய் நின்னோம். அங்கேருந்து ஒரு லேடி வந்து இட்ஸ் அ கிருஷ்ணா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ, ஹேவ் திஸ் திலக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். நான் வந்து எனக்கு தான் வச்சுருக்கா, என்னது இது இப்படிலாம் நடக்குதுன்னு ரொம்ப நான் அதில் அவ்வளோதான் அப்படியே இம்மர்ஸ் ஆகிட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் அங்கே எல்லாருக்கும் வச்சு விடுவாங்க இந்த கோவிலில் அப்படின்னு அப்படி சொன்னார். பட் இருந்தாலும் நான் அதை பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வச்சு விடாதது. எனக்கு பின்னாடி இன்னொரு 20 பேர் இருக்காங்க க்யூவில், அவங்களுக்கெல்லாம் வச்சு விடாது. திடீர்னு எனக்கு மட்டும் ஏன் வச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. பட் கண்டிப்பாக இந்த கோவிலில் எல்லாரையும் நெத்தியை வந்து வெறும் நெத்தியை அனுப்புறதில்லை, வச்சு விட்டு தான் அனுப்புகிறாங்கங்கிறது இருந்தது. ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம். அதை தாண்டி அந்த கிருஷ்ணர் அண்ட் ராதையோட அலங்காரமும் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு அலங்காரம் பண்ணி வைப்பா எப்போதுமே. நீங்கள் இது வரைக்கும் போனதில்லைன்னா கேலாங்கில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா மந்திர் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா அட்ரஸ் தெரியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இவ்வளோ வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது. நாங்கள் உண்மையாகவே ஒரு டே ஃபுல்லுமே ஒரு சாமி ரிலேட்டட் விஷயமாகவே நடந்துட்டு இருந்தால் நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். சின்னதாக கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸையோ சின்னமாக நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து எடுத்து பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா தானாக கலர்ஃபுல்லாக அழகாக அமைஞ்சு வரும் எல்லாமே. ஸோ அப்படி மோஸ்ட்லி நான் நிறையா விஷயங்களை எடுத்துப்பேன். ஸோ இது என்ன ஒரு பெரிய விஷயமா, இதை பெரிய இதாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா இதுதான் என்னோட அதில் பார்க்குற விதம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு சத்பொழுதாகவே இருந்தது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். until then it's bye from Hare